நீட்டு குறித்து இவர்கிட்டலாம் போய் கேட்கலாமாங்க? பாவம் அவரு. அவங்க தலைவரு, அவங்க முதல்வரே நீட்டு குறித்து வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. இவரெல்லாம் திறப்பாரா? இப்படி ஜனநாயகம் பத்தி கேட்டாவாவது, எங்களுக்கு இது பொங்கல் போல இந்த பண்டிகை போல கொண்டாடுறோம், தீபாவளி போல கொண்டாடுறோம் அப்படின்வாங்க. நீட்ல யார் செத்தா என்ன? யார் டாக்டரானா என்ன? யார் எப்படி இருந்தால் என்ன? இவங்களுக்கு ஏதாவது வரப்போகுதா? இல்லை இவங்க மக்கள் பணி செய்யத்தான் அரசியலுக்கு வந்தாங்களா? இவர்கிட்ட போய் கேட்குறது தப்பு தானே. இவர் ஏற்கனவே நான் சாப்பிடாம கூட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். அது மட்டும் இல்லை, அந்த தனியார் பஸ்ஸை பற்றி எது அரசு பஸ்ஸு எது தனியார் பேருந்துன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிறாரு. இவர்கிட்ட போய் நீட்டு பற்றி கேட்டால் அவர் பதில் சொல்லுவாரா? இங்கே என்ன வேலையோ என்ன வேலைக்கு வந்தோமோ அதை பற்றி தானே பேசணும். எத்தனை தடவை அவங்க அமைச்சருங்க சொல்லுவாங்க. இந்த ரிப்போர்ட்டருங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? யாருக்கிட்ட என்ன பேசணுன்னாவது தெரியுதா? கீர்த்தனா அமைச்சர்கிட்ட போயிட்டு அந்த குழந்தை 10 வயசு குழந்தைய பலாத்காரம் பண்ணிட்டாங்களேனாக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பற்றி பேசுங்க, இதை பற்றி கேட்காதீங்க அப்படின்றாங்க. அவங்க மக்களுக்கு சேவை செய்ய வந்திருந்தா தானே இதை பற்றிலாம் அவங்க பேசுவாங்க. இந்த ரிப்போர்ட்டருங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்களா இவங்ககிட்ட இதை பற்றி? இனிமே டிவிக்கு அமைச்சர்கள்ட்ட போய் கேட்கணுன்னா நடிகர் விஜய் பற்றி கேளுங்க. அவர் படம் எப்படி இருக்குது, எப்படி டான்ஸ் ஆடுறாரு, எப்படி பாட்டு பாடுறாரு, எப்படி டூயட் பாடுறாரு, அப்படி கேளுங்க. கதையாக சொல்லுவாங்க. இன்னைக்கு பாருங்க, ஒட்டுமொத்த தலைமைச் செயலகமுமே தேட்டரில் தான் இருக்குது. குழந்தைங்கள படத்துக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாது, குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு ஏஜ் சான்றிதழ் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவங்க அமைச்சர் பாருங்க கூட்டிகிட்டு தேட்டரோட உட்காந்து சம்பத்துன்னு நினைக்கிறேன், ஒரு தேட்டரில் உட்காந்து குடும்பத்தோடு கூட்டிகிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. எல்லா அமைச்சருங்களும் அழுகுறாங்க. அங்கே அந்த அருணாச்சலம் பையனை லாக்அப் டெத் பண்ணி அவங்க அந்த குடும்பமே அழுதுட்டு கண்ணீரில் கதறிக்கிட்டு இருக்குது. ஒரு இளைஞ 24 வயசு இளைஞனை. ஆனால் இங்கே அமைச்சருங்களாம் அழுதுட்டு இருக்கிறாங்க. எதுக்கு? இதே படம் பார்க்க வந்த ஒரு அந்த தம்பியை பாருங்களேன், நீட்டு பற்றி பேசுகிறோம். ஆனால் பேச விடாமல் அந்த போலீஸ்காரங்க நீட்டுன்ற வார்த்தையை கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இது அந்த இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன், அந்த தம்பியை இழுத்துட்டு போகிறாங்க. இப்படி டிவிக்கே அமைச்சர்கள்கிட்ட இவர் வேற சேலத்துக்காராகி போயிட்டாரு. அவமானமாக இருக்குது. சேலத்துக்கு அவமானத்தை தேடி தராரு. சேலத்தில் எப்படியப்பட்ட அரசியல் பார்த்தீங்களா? அங்கே வளம் வந்தாங்க வீரபாண்டியர். இப்படிலாம் சேலத்து சிங்கம்னு பெயர் எடுத்தவர். அந்த சேலத்து சிங்கம் இருந்த மாவட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் அவர் அவர் பிள்ளை மருத்துவராகணும், அவர் பிள்ளை மருத்துவராகலைனாவே கவலைப்பிடிக்க மாட்டார். அவருக்கு அவன் தலைவன் தான் முக்கியம். சோறு திங்காமல் இருக்கணும், தண்ணி குடிக்கலைனாலும் பரவாயில்ல, வெயிலில் நிற்கணும்னு சொன்னாள். அவங்க ரசிகர்களவே காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னாள். யாரோ ஒருத்தர் டாக்டர் படிக்கிறதுக்கு இவர் எதுக்குங்க பதில் சொல்லணும்? இனிமேல் ரிப்போர்ட்டருங்க தான் கொஞ்சம் திருத்திக்கிங்க உங்களை கொஞ்சம்.